அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக எங்களுடைய ரெசிபியை வீட்டில் ஒன்ஸாவது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஒப்பீனியனை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி ரெசிபி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நார்மல் சைஸில் இல்லைன்னா பெரிய சைஸில் நான் 2 வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன். வாழைக்காயில் தோலை கட் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக எப்போவுமே வாழைக்காய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இப்போது நீட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் சீவின உடனே ஒன்று அரிசி கழுவுன தண்ணி, அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டரில் போட்டு வச்சிடணும். இல்லைன்னா கருப்பாக போயிடும். இல்லைன்னா மோரில் கூட போட்டு வைக்கலாம். இப்போது இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அதை நீட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இதுவே எனக்கு பெரிய சைஸாக தெரிஞ்சிச்சு, அதனால் நான் எகெயின் 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரியும் அந்த அளவுக்கு மொத்தம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நார்மலான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 2 வாழைக்காயும் கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் கிடையாது, ஷாலோ ஃப்ரைன்னு தான் சொல்லுவேன். வேணுங்கிற அளவுக்கு நம்ம வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாழைக்காய் ஃப்ரை பண்ணலாம். வாழைக்காய் கூட உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்க தேவையில்லை. பாதி அளவுக்கு வெந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் பெருங்காயத்தூள் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். பட் நான் இந்த பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணலை. நான் வெறும் உப்பும் மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் நான்ஸ்டிக் தவாவில் யூஸ் பண்ணல, நார்மலான இதில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒட்டும். இதுவே நீங்கள் நான்ஸ்டிக் தவாவில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் உங்களுக்கு வரும். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் தான் அடுத்தது இது போடணும். இப்போது சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஜீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். பொடியாக கட் பண்ண 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய பல்லாரி எடுத்திருக்கேன். அதுவும் எவ்வளோக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வாழைக்காயில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உங்களுக்கு மஞ்சள், ஏன்னா நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உரப்புக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா பொடிசாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா வேணாண்டா நீங்கள் சாம்பார் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கணும். அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் விட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய், அந்த வாழைக்காவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுங்க. நல்லா கிளறிட்டு உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப ட்ரையாக இல்லை, அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணலை. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம திருப்பி வேக வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான். இப்போது வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிட்டு
எந்த சாதத்து கூட வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து லெமன் ரைஸோடு தான் நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்டைல் தான் ரொம்ப பிடிக்கும். நார்மலாக நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் நார்மலாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு செய்கிறத விட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.